ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான பரங்கிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். பரங்கிக்காய்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது புளிக்குழம்பு தான். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பரங்கிக்காய் புளிக்குழம்பு செய்கிறதா இருந்தால் நல்லா பழுத்த பரங்கிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு 300 கிராம் வாங்கியிருக்கிறேன். கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு தோலோடு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோலோடு கட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கரையாமலும் இருக்கும். இதோட ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பரங்கிக்காயிலே இனிப்பு இருக்கும், இருந்தாலும் இந்த தக்காளியோட டேஸ்ட் அதோட சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15 to 20 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு இதோட சேர்த்து 1 டம்ளர் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு. இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நம்ம போட்டு தாளிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பேன் நல்லா சூடு ஏறினதும் 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா தாளிக்கிற பொருட்களையும் அதில் போடலாம். படபடன் பொரிய ஆரம்பித்த உடனே ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பூண்டு, அதையும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். பரங்கிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருங்க. கடைசியாக தக்காளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உப்பு புளி தண்ணியை இதோடு சேர்த்துருங்க. இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நான் அந்த புளியை திரும்பியும் கரைச்சி அதையும் இதோடு சேர்த்துட்டேன். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. அடுத்ததாக சாம்பார் பொடி. சாம்பார் பொடி 1 to 1.5 டீஸ்பூன் சேர்க்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக விடலாம். தண்ணி மட்டும் வத்திராமல் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் நல்லா வெந்திருக்கும். இந்த காயை அப்படியே நீங்கள் அரிகரண்டியால் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. வெந்துட்டால் தான் இந்த மாதிரி கட் ஆகும். இந்த மாதிரி வெந்துருச்சுனாக்க நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சில காயை மட்டும் அப்படியே மேஷ் பண்ணி விடணும். இயற்கையிலேயே பரங்கிக்காய்க்கு ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்கும். புளிக்குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்னஸும் கொடுக்கும். அதனால் ஒரு 4-5 பீஸை நீங்கள் மேஷ் பண்ணி விடலாம். ஒரு சிலர் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுறத விட இதை போல் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை போல் புளிக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
மேஷ் பண்ணி திரும்ப மூடி வச்சுருக்கிறேன். ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எதுவும் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது நல்ல திக்கான டேஸ்டான பரங்கிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிருச்சு. இதை நீங்கள் சாதம், இட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.